வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல 76வது ஆடியோவை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். இத கேட்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கும் அதே கேள்விதான் வந்தது. ஓஷோனாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஒரு புரட்சியாளர், சமூகத்தோட எல்லா கட்டமைப்புகளையும் கேள்வி கேட்டவர்னு தான். அப்படி இருக்கிறவர் எதுக்காக இப்படி ஒரு பழங்கால சம்ஸ்கிருத சாஸ்திரத்தை எடுத்து வச்சு வரிக்கு வரி பேசி அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முயற்சி பண்றார்? இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு முரணா தெரியலையா? நிச்சயமா. இந்த ஆடியோ முழுவதுமே ஓஷோ இந்த முரண்பாட்டுக்குள்ளதான் ஒரு ஆழமான பயணம் போறார். ஆமா, புரட்சினா என்ன, பாரம்பரியம்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் ஆன்மீகத்துல என்ன இடம் இருக்கு? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். உண்மையில அந்த முரண்பாட்டை உடைக்கிறது தான் இந்த முழு சொற்பொழிவோட மையமே. ஓஷோவின் பார்வையில உண்மையான சாஸ்திரங்கிறது எப்பவுமே புரட்சிகரமானதுதான். அது பாரம்பரியமா இருக்கவே முடியாது. ஓ, அஷ்டவக்ரர் பேசினப்போ அது அந்த காலகட்டத்தோட மிகப்பெரிய புரட்சி. ஆனா காலப்போக்குல அந்த புரட்சிகரமான உண்மையின் வேலை ஒரு தூசி படிஞ்சிடுது. அந்த தூசிக்கு பேருதான் பாரம்பரியம். ஓஷோ சொல்றார், நாம் அந்த தூசியத்தான் தட்டணுமே தவிர உண்மைய காட்டுற அந்த கண்ணாடியை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அந்த கண்ணாடி தூசி உவம கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. சில சமயம் அந்த தூசியும் கண்ணாடியும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்குமே. எது தேவையில்லாத தூசி, எது பாதுகாக்க வேண்டிய கண்ணாடின்னு யார் முடிவு பண்றது? ஒரு புரட்சிகரமான பார்வைன்ற பேர்ல நாமளே பல நல்ல விஷயங்களை, மதிப்புமிக்க பாரம்பரியங்களை உடைச்சிட மாட்டோமா? இதுல ஒரு அபாயம் இருக்கே இல்லையா? ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இந்த அபாயத்தை ஓஷோவும் உணர்ந்திருக்கார். அதுக்குத்தான் அவர் இன்னொரு அழகான உவமைய சொல்றார். சரி. பாரம்பரியம்ங்கிறது ஒரு விதையின் மேல இருக்கிற ஓடு மாதிரி. விதையின் மேல இருக்கிற ஓடு? ஆமா, அந்த ஓடு ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த விதைக்கு சரியான பருவம் வர்ற வரைக்கும் வெயில்ல இருந்தும் மழையில இருந்தும் அதை பாதுகாக்குது. ஆனா விதை முளைக்க வேண்டிய பருவம் வந்த பிறகும் அந்த ஓடு உடையாம கெட்டியா இருந்தா என்ன ஆகும்? அதுவே அந்த விதைக்கு ஒரு சிறைச்சாலையா மாறி விதை அழிச்சிடும். அதேதான், அதுதாங்க விஷயம். அவர் சொல்றார், பாரம்பரியம்ங்கிற ஓடு மட்டும் இல்லனா அஷ்டவக்ரர் மாதிரி ஞானிகளோட வார்த்தைகள், அந்த புரட்சிகரமான விதைகள் காலப்போக்குல அழிஞ்சே போயிருக்கும். ஓ, அப்போ அதை பாதுகாத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது இந்த பாரம்பரியம்தான். ஆமா, ஆனா அதே பாரம்பரியம் அதோட உண்மையான சாரத்தை, அந்த ஜீவனை மறைச்சி வெறும் சடங்குகளை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. அதனால ஒரு புரட்சியாளனோட வேலை அந்த ஓட்டை சரியான நேரத்துல உடைக்கிறது. அப்போ ஒரு புரட்சியாளனோட வேலை சிர்ஃபா உடைக்கிறது இல்ல, சரியான நேரத்துல உடைக்கிறது. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறதும் வேலையோட ஒரு பகுதிதான் போல. கரெக்ட். ஓஷோ அந்த ஆடியோல சொல்ற ஒரு வரி ஞாபகக்கு வருது. காஞ்சு போன கிளைகள் எரியட்டும், ஆனா இன்னிக்கும் பச்சையா உயிருடன் இருக்கிற கிளைகள் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு சொல்றார். இது அந்த சமநிலையை அழகா சொல்லுது. மிகச்சரியா சொன்னீங்க. இதனாலதான் ஓஷோ தன்னை ஒரு சாதாரண புரட்சியாளனா பார்க்கல. நான் பாரம்பரியத்துக்கும் புரட்சிக்கும் அப்பாற்பட்டவன். இது ரெண்டும் இரவு பகல் மாதிரி, ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. இந்த ரெண்டும் ஆடுற நடனத்தை நான் ஒரு சாட்சியா நின்னு பாக்குறேன்னு சொல்றார். வாழ்க்கைங்கிறது இந்த இரண்டு எதிர்த்துருவங்களுக்கு நடுவுல ஒரு சமநிலையோட வாழறதுதான் அப்படின்றதுதான் அவரோட பார்வை. இந்த உயிரோட்டமான உண்மைக்கும் செத்துப்போன சடங்குக்கும் உள்ள வித்தியாசம் இது பிரார்த்தனை விஷயத்திலும் அப்படியே பொருந்தது இல்லையா? நிச்சயமா. நம்ம செய்யற பிரார்த்தனைக்கும் நமக்கு நிகழ்ற பிரார்த்தனைக்கும் ஓஷோ சொல்ற வேறுபாடு ரொம்ப ஆழமானது. நிகழும் பிரார்த்தனைனா என்ன அர்த்தம்? அது எப்படி இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. செய்யப்படும் பிரார்த்தனைங்கிறது ஒரு இயந்திரத்தனமான செயல். இயந்திரத்தனமான செயலா? ஆமா. உதாரணத்துக்கு, சூரியன் உதிக்கும் போது நீங்க ஒரு இந்துங்கிறதாலேயோ இல்ல உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்கிறதாலேயோ கும்பிட்டா அது ஒரு சடங்கு. அதுல நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க பழக்கம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த சூரிய உதயத்தோட பிரம்மாண்டமான அழகை பார்த்து, அந்த நிறங்களோட ஆட்டத்தை பார்த்து மெய் மறந்து உங்க கைகள் தானா கூப்பினா அதுதான் நிகழும் பிரார்த்தனை. அதை நீங்க செய்யல, அது உங்களுக்குள்ள நடக்குது. அதேதான், அதுதான் உண்மையான தொடர்பு. அவர் சொல்ற அந்த லைட் பல்ப் கதை ஞாபகம் வருது. ஒருத்தர் தினமும் சாயங்காலம் ஆனதும் ஒரு மரத்தடியில இருக்கிற விளக்குக்கு முன்னாடி கும்பிடுவாராம். ஆமா. ஒரு நாள் அந்த விளக்கு பழுதாகி அதுக்கு பதிலா ஒரு சாதாரண லைட் பல்ப் மாட்டி வச்சிருக்காங்க. அன்னைக்கும் அவர் சுவிட்ச் போட்டதும் பல்ப் எரிஞ்ச உடனே அதே மாதிரி கும்பிட்டாராம். இது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி எத்தனை விஷயங்களுக்கு நாம கண்மூடித்தனமா தலை வணங்குறோம்னு தோணுது. ஆமா. அப்ப உண்மையான பிரார்த்தனைங்கிறது கடவுள்கிட்ட எதையாவது கேட்கறது இல்ல, அது நம்ம முழுமையா அர்ப்பணிக்கிறது. அப்புறம் அந்த ஆடியோல சமர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையை ஓஷோ பயன்படுத்துறார்.
நாம சரணாகதின்னு சாதாரணமா சொல்றதை விட இதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த சமர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா சரணாகதின்னு சொன்னா அது ஏதோ தோத்து போய் சரணடைகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. நல்லாவே கவனிச்சிங்க. சமர்ப்பணம்ங்கிறது கையாலாகாம சரணடைறதில்ல. இது ஒரு முழுமையான நம்பிக்கையோட நம்மள அர்ப்பணிக்கிறது. அதுல யாசகம், அதாவது பிச்சை கேட்கறது இருக்காது. அப்போ அதுல என்ன இருக்கும்? ஒரு நிவேதனம் மட்டும்தான் இருக்கும். அதாவது தன்னோட நிலையை அப்படியே வெளிப்படுத்துற ஒரு விண்ணப்பம். நான் யாரும் இல்லை, என் சக்திக்கு மீறி இருக்கு, யார் என்னை கரை சேர்ப்பார்னு கேட்கும்போது அதுல ஒரு முழுமையான உதவியற்ற நிலை இருக்கு. அந்த நிலையில நீங்க கேட்காமலேயே பதில் கிடைக்கும். ஏன்னா உங்க அகங்காரம் கரைஞ்சிருது. அந்த அகங்காரம் கரைகிறது தான் கரை சேர்றதுன்னு ஓஷோ சொல்றார். கரெக்ட். இந்த முழுமையான சமர்ப்பணம், இந்த அகங்காரத்தை கரைக்கிற நிலை, இதுதான் ஒரு சத்குருவோட உறவுலயும் முக்கியமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த ஆடியோல சத்குருவின் நிழலில் இருப்பதுன்னு ஒரு அழகான வரி வருது. கேட்கவே கவிதையா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் அவர் கூட இருக்கிறது மட்டும்தானா? அதுவும் ஒரு விளக்க முடியாத அனுபவம் தான். ஓஷோ சொல்றார், களைச்சுப் போன ஒரு வழிப்போக்கனுக்கு ஒரு மரத்தோட நிழல் கொடுக்கிற சுகத்தை வார்த்தைகளால எப்படி விளக்க முடியும்? அவன் அந்த நிழல்ல வந்து உட்கார்ந்தாதான் அதை உணர முடியும். சத்குருவின் நிழல்ல இருக்கிறதுங்கிறது உங்க அகங்காரத்தோட மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய இழக்கிறது. ஓஹோ. என் புத்தியை கேட்டு, என் அகங்காரத்தை கேட்டு நான் இவ்ளோ தூரம் பயணம் பண்ணிட்டேன், ஆனா எங்கேயும் போய் சேரலன்னு ஒருத்தர் உணரும்போது தான் அவர் ஒரு ஞானியோட வார்த்தைகளுக்கு காது கொடுக்க தயாராகிறார். ஆனா நம்ம அகங்காரத்தை மேல நம்பிக்கை இழக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமா? நம்ம படிப்பு, நம்ம அனுபவம், நம்ம புத்தி, இதைத்தானே நாம நம்பி வாழ்றோம். அதை விடுறது ஒரு பெரிய சவால் இல்லையா? பெரிய சவால் தான். ஆனா அது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு மெதுவான பிரக்ரியா. ஓஷோ இதை அன்புங்கிற பார்வையில விளக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் 3 வகையான அன்பை பத்தி பேசுறார். 3 வகையான அன்பா? ஆமா. உடலோடு வர்ற அன்பு காமம், மனதோடு வர்ற அன்பு பிரேமம், அப்புறம் ஆன்மாவோடு வர்ற அன்பு பிரார்த்தனை. ஒரு சத்குருவோட இருக்கிறது இந்த 3வது வகையான மிக உயர்ந்த அன்புங்கிறார். ஓ. இதுல எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஒரு முழுமையான நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அவர் சொல்ற அந்த ரங்கரேஜ், அதாவது சாயம் தோய்க்கிற கலைஞரோட ஊமை ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா. குரு ஒரு ரங்கரேஜ். அவர் உங்களை அவரோட வண்ணத்துல தோய்க்க தயாரா இருக்காரு. ஆனா நாம நம்ம துணிய, அதாவது நம்மள முழு மனசோட அவர்கிட்ட கொடுத்தாதான் அவர் சாயமேத்த முடியும். சரியா சொன்னீங்க. நீங்க காவியோட போடுறதுங்கிறது நான் என் துணியை கொடுக்க சம்மதிக்கிறேன்னு சொல்றதோட ஒரு வெளி அடையாளம் மட்டும்தான். குருவோட வார்த்தைகள் சில சமயம் புரியாம இருக்கலாம். அவரோட செயல்களோட ரகசியம் தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் என்கிட்ட பேசினாரு, அதுவே எனக்கு போதுங்கிற ஆழமான அன்பு இருக்கும்போது அந்த நிழலோட அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இந்த ஆன்ம ரீதியான அன்பு, இந்த சமர்ப்பணம், இதெல்லாம் உச்சத்துக்கு போகும்போது அது கண்ணீரா வெளிப்படும்னு ஓஷோ சொல்றாரு. ஆமா. அந்த உரையாடல்ல ஒருத்தர் ரொம்ப கவித்துவமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன்னை நினைத்து அழுவது வழிபாட்டை விட குறைவானதா? அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் இன்னும் கவித்துவமானது. குறைவானதுங்கிற கேள்வியே இல்ல, அழுவதே வழிபாடுன்னு சொல்றார். அழுவதே வழிபாடு? ஆமா. கண்ணீர் இல்லாத வழிபாடு உயிர் இல்லாத உடல் மாதிரி. அது ஒரு வறண்ட பாலைவனம். கண்ணீர் தான் அந்த பாலைவனத்துல ஒரு சோலையை உருவாக்குது. துக்கத்துல மட்டும் இல்ல, அளவற்ற ஆனந்தம் வரும்போதும் ஒரு பேரழக பார்க்கும்போதும் கூட நமக்கு கண்ணீர் வரும். நீங்க உண்மையா இறைவன்கிட்ட சரணடையும் போது உங்க இதயம் உருகி அது கண்ணீரா வெளிப்படும். அதுதான் உண்மையான சரணாகதியோட அடையாளம். நிச்சயமா. அப்போ வெறும் உடம்ப வளைச்சு கும்பிடுறது வழிபாடு இல்ல, இதயம் உருகி கண்ணீரா வர்றதுதான் உண்மையான வழிபாடு. ஓஷோ இன்னும் ஒரு படி மேல போய் அந்த கண்ணீருக்கு பிறகு வழிபாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யற செயலா இல்லாம அது ஒரு தொடர்ச்சியான உணர்வா, ஒரு ரணம், அதாவது ஒரு ஆறாத காயமாவே மாறிடும்னு சொல்றாரு. அது எப்படி? மிக சரியான புள்ளி. ஒரு முறை அந்த உணர்வுபூர்வமான வழிபாடு நிகழ்ந்துட்டா அதை மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் துக்கம் வந்தாலும் கடவுளோட நினைவு வரும். இன்பம் வந்தாலும் அவனுக்கு நன்றி சொல்ல தோணும். ஓ, அப்போ எல்லாமே கடவுளோட சம்பந்தப்படுத்தப்படுது. ஆமா. நாம செஞ்ச பாவங்களை நினைக்கும் போது கூட ஒரு பக்தன் எப்படி நினைப்பான்னா, கடவுளோட கருணை என்னை மன்னிக்க நினைக்குது, அதனாலதான் என் பாவங்களை எனக்கு நினைவுபடுத்துதுன்னு நினைப்பான். ஒவ்வொரு நிகழ்வும், நல்லது கெட்டது எல்லாமே கடவுளை நோக்கியே உன்னை இட்டுச் செல்லும். அந்த நினைவு ஒரு ரணம் மாதிரி எப்பவும் அவனோட கூடவே இருக்கும். இதுவரைக்கும் நாம புரட்சி, பிரார்த்தனை, குரு சிஷ்ய உறவுன்னு பேசிட்டோம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு கேள்வி இருக்கு. சரி. அந்த ஆடியோல ஒருத்தர் ரொம்ப தைரியமா நேரடியாவே கேட்டுடுறார், நீங்க ஏன் பேசுறீங்க? இது ஒரு அடிப்படையான கேள்வி.
இதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றார்? அதுக்கு ஓஷோ பல அழகான பதில்களை பல கோணங்கள்ல கொடுக்கறாரு. முதல் பதில் ரொம்ப எளிமையானது. கிடைத்ததை மத்தவங்களோட பகிர்ந்துக்கலைனா அது ஒரு குற்றம். குற்றம்னு சொல்றாரா? ஆமா. ஒரு பூ மலர்ந்து தன்னோட நறுமணத்தை காத்துக்கு கொடுக்காமலே உதிர்ந்துட்டா அது இயற்கை நியமத்தை மீற மாதிரி. தனக்கு கிடைச்ச ஞானத்தை பகிர்ந்துக்கிறது ஒரு கடமைங்கிறாரு. புத்தர் ஞானம் அடைஞ்சதும் இதே தயக்கத்துல இருந்ததா சொல்வாங்க இல்லையா? கரெக்ட். தான் உணர்ந்தத மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவர் யோசிச்சப்போ தேவர்கள் பேச சொன்னதா ஒரு கதையுண்டு. ஓஷோவும் அதை குறிப்பிடுறாரு. ஆமா. பல பேர் கரையின் ஊரத்துல நிக்கறாங்க. உங்க ஒரு சின்ன தள்ளுதல் அவங்கள கடல்ல குதிக்க வச்சிடும். அவங்களுக்காக பேசுங்கன்னு தேவர்கள் கேட்டதா சொல்றது இது ஒரு கருணையின் செயல்ங்கிறதையும் காட்டுது. ஆனா இது மட்டும்தான் காரணமா? இல்ல. அப்புறம் அவர் சொல்ற இன்னொரு பதில் ரொம்ப ஆழமானது. அவர் பேச்ச 3 நிலைகளா பிரிக்கிறாரு. யந்திரம், மந்திரம், தந்திரம். ஒரு நிமிஷம். யந்திரம், மந்திரம், தந்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நம்மளோட புரிதலுக்காக? யந்திரம்னா ஒரு ஹவு டு மேனுவல் மாதிரியா? மந்திரம்னா ஒரு பக்தி பாதையா? சரியான கேள்வி. யந்திராங்கிறது எல்லையற்ற சக்தியை எப்படி ஒரு வரையறைக்குள்ள ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வருதுங்கிற அறிவியல். உதாரணமா ஒரு அணுவை எப்படி பிளக்கிறதுங்கிற ஃபார்முலா ஒரு யந்திரம். அது ஒரு செயல்முறை. மந்திராங்கிறது இந்த வரையறைக்கப்பட்ட உலகத்திலிருந்து திரும்பவும் எல்லையற்றது நோக்கி போற பயணம். இது பக்தி உணர்வு சம்பந்தப்பட்டது. இது ஒரு பாடல் மாதிரி, இதயத்தோட பாதை. சரி, அப்போ தந்திராங்கிறது எல்லையற்றதிலேயே இருந்து இன்னும் பெரிய எல்லையற்றது உணர்றது. இதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை, செயல்முறையும் தேவையில்லை. வெறும் கேட்டாலே போதும். ஓ, அஷ்டவக்ரரோட பாதை இந்த தந்திர பாதை. அதேதான். அதனால்தான் நீங்க சும்மா கேட்டா மட்டும் போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம்னு ஓஷோ சொல்றார். ஆனா கடைசியா ஓஷோ அந்த கேள்வியே திருப்பி விடுறார். ஆமா. நான் ஏன் பேசுறேன்னு கேட்காதீங்க, என் பேச்சு கேட்டு நீங்க ஏன் அமைதி இழக்கிறீங்கன்னு உங்களையே கேளுங்கன்னு சொல்றாரு. இது செக்மேட் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ஏன்னா அவரோட வார்த்தைகள் நம்மளோட சௌகரியமான வட்டங்களை, நாம கட்டி வச்சிருக்கிற பாதுகாப்பு வளையங்களை, நம்பிக்கைகளை உடைக்குது. அந்த அசௌகரியம் தான் கேள்வியா வெளிப்படுது. கரெக்ட். என் வார்த்தைகள் உங்க மேல கல் மாதிரி விழுகுதா? அப்ப நீங்க இன்னும் ஒரு குளமாகத்தான் இருக்கீங்க, கடலா மாறல. கடல்ல கல் விழுந்தா எந்த சத்தமும் வராதுன்னு சொல்றாரு. இதுதான் உண்மையான ஆத்ம பரிசோதனை, அதாவது சுய பரிசோதனைக்கான நேரடி அழைப்பு. அப்போ மொத்தத்துல இந்த 1 மணி நேர சொற்பொழிவை நாம அலசி பார்க்கும்போது ஓஷோ சொல்ல வர விஷயம் என்னன்னா, புரட்சி, பாரம்பரியம், பிரார்த்தனை, வழிபாடு இது எதுவுமே முக்கியமில்ல. ஓஷோ நம்ம கிட்ட கேட்கிற அடிப்படை கேள்விதான். நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க செய்து முடிக்க வேண்டிய வேலைகளோட ஒரு பட்டியலா பாக்குறீங்களா, இல்ல உங்க வழியா நிகழ அனுமதிக்கிற ஒரு அற்புதமா, ஒரு கொண்டாட்டமா பாக்குறீங்களா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுறதுலயே நம்ம வாழ்க்கை முழுசா மாறிடலாம். நிச்சயமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். அந்த ஆடியோல ஒருத்தர் தன் கனவுல ஓஷோக்கும் சத்யசாய் பாபாவுக்கும் சண்டை நடந்ததாவும் அதுல ஓஷோ ஜெயிச்சதாவும் சொல்றார். ஆமா. அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப கூர்மையானது. ஆமா. அவர் சொல்றார், இது ஆன்மீகம் இல்ல, இது உன்னோட அகங்காரத்தோட விளையாட்டு. நீ என்ன தேர்ந்தெடுத்ததுனால உன் அகங்காரம் என்னையும் ஜெயிக்க வச்ச பாக்குது. நீ சாய்பாபாவோட சீடரா இருந்திருந்தா உன் கனவுல அவர் ஜெயிச்சிருப்பார். இதுல எனக்கோ சாய்பாபாவுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. இத வச்சு நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்மளோட ஆன்மீக பாதையில, நம்ம நம்பிக்கைகள்ல, நம்ம குரு மேல இருக்கிற பற்றுல, நம்ம அகங்காரம் எந்தெந்த சூட்சமமான வழிகள்ல உள்ள நுழைஞ்சு விளையாடுதுன்னு நம்ம எப்பவாவது கவனிச்சிருக்கோமா? உங்க பதில்களோட உங்களை தனியா விடுறோம். மீண்டும் சந்திப்போம்.